யூ won't பிலீவ் மீ வி காட் கால்ஸ் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சேயிங் எங்கள் அப்பா வீட்டில் தண்ணி இல்லை. அந்த மாதிரி டெத்து, எங்கள் அப்பா இறந்துட்டாரு, எங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்க, அவங்கள அடக்கம் பண்ணணும், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. த பெஸ்ட் வே டு ஸ்டார்ட் அ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் இஸ் டு ஐடென்டிஃபை அ ப்ராப்ளம் அண்ட் சால்வ் தட் ப்ராப்ளம். எக்ஸாக்ட்லி. 8 மாதத்துக்கு நான் ஒரு டிப்ரெஷன்லேயே தான் இருந்தேன். அதுக்கு காரணம் நீங்களா தான் இருப்பீங்க. யூ ஆர் பி லிட்ரலி மேனிஃபெஸ்டிங் இட். இந்த ஆப் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, சேஃப்டி ஆப், தட்ஸ் த மோஸ்ட் அப்சர்வ் திங். ஸோ இதுக்கு எனக்கு டிப்ஸே தெரிலங்க. இதுக்கு வந்து திஸ் இஸ் சம்திங் விச் ஐ டோன்ட் நோ ஹவு இட் வில் சேஞ்ச். என்னோட ஒரு பவர்ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் ஆனது இந்த கொஸ்டின்ல தான். ஐ ஹேவ் அப்சல்யூட்லி நோ க்ளூ. ஐ ஹேவ் லாட் ஆஃப் ஹெல்ப் அட் ஹோம். ஹாய், வெல்கம் டு co-create conversations with Manju. நான் உங்கள் மஞ்சு, பிஸ்னஸ் கோச், அண்ட் ஐம் ஹெல்பிங் மை ஃபெலோ entrepreneurs build their business empires. அதோட ஒரு சின்ன எஃபர்ட்டாக ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் ஷேரிங் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஆஃப் entrepreneurs who have been through that journey and aced it. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஷோவில் வந்திருக்க ஒருத்தங்க வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்ட். ஷீ இஸ் அ சீரியல் entrepreneur herself. ஷீ இஸ் an investor too. அதை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் அவங்க ப்ரொஃபைலில் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட ஸ்டார்ட் அப் போன வருஷம் 2023 ஒரு டாப் 100 அப்படின்னு செலக்ட் ஆயிருக்கு பை ஃபோர்ப்ஸ். அண்ட் ஷீ இஸ் டூயிங் சம்திங் ஸ்பெசிஃபிக். ஹர் ஸ்டார்ட் அப் இஸ் ஒர்க்கிங் ஆன் சம்திங் ஸ்பெசிஃபிக் ஃபார் த சீனியர் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு அவங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது வந்துட்டு, ஷீ இஸ் ஆல்சோ அ ட்ரஸ்டி இன் ரெனோவேட்டிங் ஏன்ஷியன்ட் டெம்பிள்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ please join me in welcoming Miss Arasi Arul. Hi Arasi, thank you Hi, for Manju. joining us here today. My pleasure. Can you please introduce yourself to my followers so they know you better? ஓகே, நான் வந்து எப்போதும் என்னோட இன்ட்ரோடக்ஷன் கேட்டால் ஐ கீப் இட் லைக் வெரி சிம்பிள். ஐ சே ஐ எம் அ சீரியல் entrepreneur who loves to start new things and I keep on doing it. நாட் only இப்போன்னு இல்லை, இப்போ பண்ணிகிட்ருக்க கம்பெனி இருக்கும் போதே நாங்கள் வந்து ஒரு 5-6 ஐடியா யோசிச்சுட்டு இருக்கோம். அண்ட் ஸோ அது அவ்வளோதான் என்னோடய இன்ட்ரடக்ஷனே. அதனால் வந்து நம்ம பேச பேச நம்ம வந்து இன்னும் நிறையா சொல்லலாம். I'm an engineer by profession, but by passion I did my MBA. Maybe I can add that. Okay, super. So how did you come up with this 60 plus India, your current project? 60 ப்ளஸ் இந்தியா வந்து கோவிட்ல ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, கோவிட்ல வந்து உங்களோட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி கோவிட்ல வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு டாக்டர் அண்ட் ஹீ இஸ் ப்ரிட்டி ஃபேமஸ் டாக்டர். ஹீ இஸ் நோன் ஃபார் ஹிஸ் பேஷண்ட் மேனேஜ்மெண்ட். நான் வந்து சென்னையில் இருக்கேன். என்னோட அண்டர் கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்கூலில் இருக்கிற ஒரு ஒரு 150 பீப்புள் ஃப்ரம் ஸ்கூல், மை காலேஜ் அண்ட் மை போஸ்ட் கிராஜுவேஷன் வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 85% ஆஃப் த பீப்புள் ஆர் லிவிங் அவுட் ஆஃப் இந்தியா. அண்ட் ஐ லைக் நெட்வொர்க்கிங் அலாட். நான் எல்லாருக்கூடையும் பேசுவேன். அதனால் அத்தனை பேரோட சென்னை காண்டாக்ட் பாயிண்ட் நான் தான். அதனால் என்ன ஆச்சுன்னா, அந்த கோவிடோட பீக்கில் நம்ம ஃபஸ்ட் வேவ் கோவிட் நடந்த போது கிட்டத்தட்ட ஒரு 50 ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் என் பிரதர் ஒலியோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து ரீச் அவுட் டு அஸ் டு ஹெல்ப் தியர் பேரண்ட்ஸ் ஒரு அலோன் ஹியர். கோவிட் லாக்டவுன் அப்படிங்கிறது ஒரு கொடுமையான விஷயங்க. என்ன ஆச்சுன்னா, இப்போ கோவிட் லாக்டவுனில் வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து அது வந்து ஒரு பேக்கிங் டைமாக இருந்துச்சு, ஏன்னோ ஃபேமிலி டைமாக இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிறது வந்து அது உலகத்துக்கே தெரியல. இப்போ வயசானவங்க வீட்டில் இருக்காங்க, ஒரு தண்ணி கேன் யார் போடுவா? ஒரு தண்ணி கேன் பையன் வருவான், அவன் எடுத்து வந்து போட்டு போயிடுவான். யூ won't பிலீவ் மீ வி காட் கால்ஸ் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சேயிங் எங்கள் அப்பா வீட்டில் தண்ணி இல்லை. ஏன்னா அந்த பையனை வீட்டுக்குள்ளே விடலை, விடுறதுக்கு பயம். அந்த கேன் எடுத்து போட முடியல. ஒரு பாட்டியோட பல்லு கீழே விழுந்துருச்சு. அந்த பாட்டியால் குனிஞ்சு எடுக்க முடியல. 1.5 நாளாக அவங்க வெறும் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு இருந்திருக்காங்க, பிகாஸ் ஷி காண்ட் ஈட். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல இருந்து கோவிட் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் போகணும், எந்த டாக்ஸியும் வரமாட்டேங்கிறான். ஏன்னா டாக்ஸிக்காரவங்களாம் இப்போ வரல, ஏன்னா கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு கோவிட் ஸ்ப்ரெட் ஆகிடும்னுட்டு. அந்த மாதிரி டெத்து, எங்கள் அப்பா இறந்துட்டாரு, எங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்க, அவங்கள அடக்கம் பண்ணணும், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவ்வளோ மோசமான விஷயத்துலேருந்து ரொம்ப சின்னதாக அந்த பல்ல எடுத்து கொடுக்கணும், இல்லை தண்ணி போட்டு கொடுக்கணுங்கிற வரைக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் ஒலியோட ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் எங்களுக்கு கால் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நிறைய பேர் வந்து சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் அண்ட் டாக்டர்ஸ்க்காகவும் ஃபோன் பண்ணாங்க. அப்போ நாங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணோம். குறைச்சலாக ஒரு 50-55 பீப்புளுக்கு வந்து ஒரு 20 நாள் 30 நாளில் பண்ணியிருப்போம். அப்போ தான் வி ரியலைஸ், எங்கள் வீட்லேயுமே நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க, வி ரியலைஸ் தட் இப்படி ஒரு செக்டர் இருக்குது, அவங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளமை அட்ரஸ் பண்ணுறதுக்கான கரெக்டான ஒரு சேனல் இல்லை.
ம். ம். அப்படிங்கிறத வி ரியலைஸ்ட். அண்ட் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி தான் நான் இதுக்கு முன்னாடி நிறையா பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். ம். அதனால் ஆஸ் அ பர்சன் ஹூஸ் பீன் டூயிங் பிஸ்னஸ் ம். போத் ஒலி அண்ட் ஐ வி ரியலைஸ் தட் திஸ் இஸ் அ ப்ராப்ளம் பிகாஸ் யூஸ்வலாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், த பெஸ்ட் வே டு ஸ்டார்ட் அ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் இஸ் டு ஐடென்டிஃபை அ ப்ராப்ளம் அண்ட் சால்வ் தட் ப்ராப்ளம். எக்ஸாக்ட்லி. அண்ட் ஸோ திஸ் வாஸ் அ ப்ராப்ளம் விச் வாஸ் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். இதை வந்து நம்ம சால்வ் பண்ணால் அது வந்து ஒரு பெரிய நன்மையாகவும் இருக்கும், ஏன்னோ காசும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சு 60+ இந்தியாவை ஆரம்பித்தோம். அப்படி தான் 60+ இந்தியாங்கிற கம்பெனி உருவானுச்சு. இனிஷியலாக வந்து எப்படி ஆரம்பிச்சிருந்தோம்னா, இட் வாஸ் அர்பன் கம்பெனி ஃபார் சீனியர் சிட்டிசன் சர்வீசஸ். ஓகே. இப்போ அர்பன் கம்பெனின்னு ஒன்று இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஸ்பா புக் வீட்டுக்கு வந்து செய்கிறதுக்கு வந்து எலக்ட்ரிஷியன் கூப்பிடலாம், பியூட்டிஷியன் கூப்பிடலாம், வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் கூப்பிடலாம், அந்த மாதிரி பண்ணலாம்ல. இதையே நாங்கள் வந்து ஒரு ஆப்பாக வச்சு வெளிநாட்டில் இருக்கிற பசங்க ம். ஆப் ஓப்பன் பண்ணி எங்கள் அப்பாவை யாராவது வாக்கிங் கூப்பிட்டு போங்க, எங்கள் அம்மாவை வந்து இபி பில் கட்டுங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு, எங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நர்ஸ் அனுப்புங்க அப்படின்னு என்ன சர்வீசஸ் வேணால் புக் பண்ணிக்கலாம். ஓகே. ட்ராவல் கம்பெனியன்லேருந்து, வாக்கிங் கம்பெனியன்லேருந்து, டாக்கிங் கம்பெனியன்லேருந்து, நர்சஸ் அட்டெண்டர்ஸ்லேருந்து, இபி கட்டுறதுக்கு, அவங்களுக்கு டெக்னாலஜி கற்றுக் கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கறதுக்கு, எல்லாத்துக்கும் சர்வீசஸ் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. பீப்புள் வர் புக்கிங். அண்ட் ஸோ 2020 ஆகஸ்ட்டில் ஒரு பீட்டா ஃபங்க்ஷனாக ஆரம்பித்த கம்பெனி வந்து 21 வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம். 21லேருந்து 23 வரைக்கும் இந்த சர்வீஸ் மாடலில் கம்பெனி நடத்திட்டு இருந்தோம். அப்போ வந்து வி ஹேட் அரவுண்ட் 2700 சீனியர் சிட்டிசன்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா. ஓகே. 2023 ஜனவரி ஃபெப்ரவரியில் என்னாச்சுன்னா, சின்ஸ் ஐ வாஸ் த ஒன் ஹூ வாஸ் டாக்கிங் டு ஆல் மை கஸ்டமர்ஸ் இனிஷியலி, திருப்பி ஒரு தடவை எல்லார்கிட்டையும் திருப்பி பேசினோம். அப்போ வந்து ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடச்சிச்சு. 2700 சீனியர் சிட்டிசன்ஸ், 2700 பேருமே தனியாக இருக்காங்க. விச் மீன்ஸ் அவங்க பசங்க வெளிநாட்டில் இருக்காங்க. இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று கப்புள் இல்லாட்டி சிங்கிள். த ஸ்பவுஸ் had either passed away or they are not together anymore. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த 2700 பேரில் வந்து ஒரு 20-25 பேர் தான் ஓல்டேஜ் ஹோமில் இருக்கிறவங்க. சரிங்களா? அண்ட் ஸோ அவங்க எல்லாரோட வயசும் பார்த்தீங்கன்னா 62லேருந்து 72. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர், அந்த 2700 பீப்புளில் 95% were bedridden. Oh my God. And it was very shocking to me, 65 வயசில் ஏன் bedridden, 62 வயசில் ஏன் bedridden அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் நான் திருப்பி போய் பேச ஆரம்பித்தோம். திஸ் வாஸ் இன் 23 February, March, April. தென் வி ரியலைஸ்ட் வெரி ஷாக்கிங் நியூஸ். அவங்க எல்லாரோட பசங்களும் அவங்களோட 60 வயசில் வந்து கல்யாணம் ஆகியோ படிப்புக்கோ வேலைக்காகவோ வெளிநாடு போயிடுறாங்கல்ல. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு 2-3 வருஷம் வந்து நிறைய வேலைகள் இருக்குது. அதெல்லாம் செஞ்சு முடித்தோன்னே தனிமைங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்துடுது. அந்த தனிமை வந்தோன்னே என்ன ஆகுதுன்னா, அது ஃபஸ்ட்டு மென்டலாக அஃபெக்ட் ஆகி, அந்த மென்டல் டிப்ரெஷன் மென்டலாக அஃபெக்ட் பண்ணுறது வந்து ஃபிசிக்கலாக அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருது. அதனால தான் நிறைய பேர் படுத்த படுக்கையாயிடுறாங்க. இன்னொரு விஷயம் தான், அன்கான்ஷியஸ்லி அண்ட் சப்கான்ஷியஸ்லி அவங்களுக்கு நடக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உடம்பு சரியாமல் போனோன்னா பசங்களும் பொண்ணும் பையனும் வராங்கல்ல, தீஸ் லைக் இட். ஓகே. சரி, அவங்க உழைச்சி கஷ்டப்பட்டு தான் பசங்களை வெளியூர் அனுப்புகிறாங்க. அவங்களுக்கு அந்த பசங்க திருப்பி வந்து இங்கே இருக்கணும்னு அவங்களுக்கு தோணலை. ஆனால் சப்கான்ஷியஸ்லி அவங்க தனியாக இருக்காங்க. நான் உடம்பு சரியாத போது என் புள்ள வருதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த உடம்பு சரியாமையே இருக்காங்க. ஓகே. ஓகே. They just maintain it. It is not wantedly. They புரியுது, want their புரியுது. I kids can to totally be, understand it. but they just like that attention. And so ஓகே. கான்ஸ்டண்ட்டாக எனக்கு உடம்பு சரியில்லை, கை வலிக்குது, கால் வலிக்குது, முதுகு வலிக்குது, கண்ணு வலிக்குது, இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. அதனால வாட் ஐ ரியலைஸ் வாஸ், இப்போ நாங்கள் பண்ண இந்த சர்வீசஸ் இருக்குல்ல, இந்த கேர் சர்வீசஸ், ஹெல்த் கேர் சர்வீசஸ் அண்ட் நான் ஹெல்த் கேர் அதர் சர்வீசஸ், இதை வந்து பண்ணுறதுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ ஹாஸ்பிட்டல் அப்போலோ காசு கொடுக்கணும்னு ரெடி ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போலோக்கு ஃபோன் பண்ணால் அவனே ஒரு ஆள் அனுப்பிச்சு, ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சு, அவங்க பேரண்ட் எங்கேருந்து அப்போலோ கூப்பிட்டு போய் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து கொடுத்து அந்த அட்டெண்டரோட திருப்பி கூட்டு வந்து வீட்டில் விட்டுருவாங்க. என்ன அப்போலோ வந்து ஒரு 20,000 சார்ஜ் பண்ணுவான், அவ்வளோதான். ஆனால் அது பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. ஓகே. தென் வாட் ஐ டோல்ட் மை கோஃபவுண்டர்ஸ் வாஸ் தட், இந்த அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் அவங்கள என்கேஜ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. கேருக்கு நிறையா பேர் இருக்காங்க, நிறைய கம்பெனிஸ் இருக்குது, சரியா? அண்ட் ஸோ லெட் அஸ் மூவ் இன் டு தி என்கேஜ்மெண்ட் பார்ட். ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் மார்ச் 2023 மார்ச்சில் வந்து இந்த சர்வீசஸை நிப்பாட்டிட்டோம் ஃபுல்லாகவே. ஓகே. நிப்பாட்டிட்டு எங்களோட 2700 கஸ்டமரையும் வேறு வேறு ஆளுங்களுக்கு கொடுத்தோம் நாங்கள். அதுவே எங்களுக்கு வந்து ஒரு 4-5 மாதம் எடுத்துருச்சு. ஓகே. அண்ட் ஸோ அக்டோபர் 2023
மாசத்துலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 9-10 மாசமா நாங்கள் ஒரு கம்யூனிட்டி மாடலில் நடத்திட்டு இருக்கோம் கம்பெனியை. ஓகே. திஸ் இஸ் ஆக்சுவலி வெரி இன்ட்ரெஸ்டிங். வெரி இந்த கடைசி 2 வருஷம் நாங்கள் பண்ணும்போது நிறைய சோகம் பார்த்தோம், நிறைய கஷ்டங்கள் பார்த்தோம். ஆனால் இப்போ இந்த 10 மாசமாக எங்கள் ஆஃபீஸே அப்படியே ஃபுல் ஜாலி மூடில் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கு. என்ன பண்ணுறோன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எப்படி குழந்தைங்கள வந்து எங்கேஜ்டாக வச்சுப்பாங்க, ஆ. அந்த மாதிரி பெரியவங்கள எங்கேஜாக வச்சுக்கிறோங்க. காலையில் வந்து ஒரு யோகாவோ மெடிடேஷனோ ஆரம்பிக்கும். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஒரு அந்தாக்ஷரி நடக்கும். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஒரு தம்போலா நடக்கும். 2 மணி நேரம் கழிச்சு ஒரு பாட்டு டான்ஸ் கிளாஸ் நடக்கும். அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு வேறு ஏதாவது ஒன்று இருக்கும். அண்ட் ஸோ ஒரு வாரத்தில் வந்து ஷெட்யூல் போட்டு கொடுத்துருவோம். மண்டே இதெல்லாம் நடக்குது, டியூஸ்டே இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே. இது எல்லாமே ஆன்லைன். அந்தந்த சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்கவுங்க ஊர்லேருந்து எது கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு அவங்க ஆன்லைனில் வருவாங்க. ஓகே. சூப்பர். அண்ட் ஸோ இப்போ கடைசி 2 வருஷமா வி ரன் திஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் மாடல். 2 வருஷமா இல்லை, சாரி, 9 months-ஆ வி ஆர் அன் ஆன்லைன் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் மாடல் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் இட்ஸ் கோயிங் அப்சல்யூட்லி கிரேட். ஓகே. தட்ஸ் இதுதான் ஜேர்னி. அமேசிங். இந்த 2 வருஷத்தோட 3 வருஷத்தோட ஜேர்னி வந்து இதுதான் 60+க்கு. I can understand the pain that you say specifically because எங்க அண்ணா வந்து யூஎஸ்ல இருக்காங்க. ஸோ கோவிட் அப்போ நாங்க கழுகுமலையில இருந்தோம் எங்க பிரதர் இன் லா வீட்ல. அண்ட் எங்க அம்மா இங்க தனியா தான் இருந்தாங்க. ஸோ அந்த வலி எப்படி இருக்குன்றது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். again, எங்க அம்மா தனியா இருந்தாங்கன்னாலும் பக்கத்து வீடே எங்க மாமா வீடு, ஹர் ஓன் பிரதர். பட் அதனால எங்களுக்கு வந்து அந்த பயம் இல்லை, அம்மாவுக்கு எதுவாக இருந்தாலும் அம்மாவுக்கு துணை இருக்காங்க அப்படின்னு. பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இதை சொல்லியிருக்காங்க, அங்கே வீட்டில் எத்தனை பேர் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு. ஸோ இட்ஸ் a வெரி குட் பெயின் பாயிண்ட் that you have identified and worked on. பட் இது இது இல்லாமல் I have also seen from your LinkedIn profile you had other business like Za Cafe யா, தமிழ் and அகரம் இருக்குல்ல, ஓகே யா ரா ஓகே யா ஓகே கேஃபே, ரா கஃபே இன்ட்ரெஸ்டிங் சூப்பர். அண்ட் அது இல்லாமல் சிசில் ஃபேக்ட்ரி கரெக்ட்? சிசில் ஃபேக்ட்ரியா. ஓகே. ஸோ அந்த பிஸ்னஸஸ் பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட அங்கேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட லேர்னிங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே. நான் காலேஜ் முடிக்கும் போதே எனக்கு தெரியும் எனக்கு வந்து வேலை செய்ய முடியாது, ஒருத்தர்கிட்ட போய் வேலை செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியும். அண்ட் ஸோ அவுட் ஆஃப் காலேஜ் ஐ வாஸ் வித் காக்னிசன்ட் ஃபார் 3 months. அந்த காசு எடுத்துகிட்டு ட்ரைனிங் முடிஞ்சோன்னா ஐ குவிட் த ஜாப் அண்ட் ஐ ஸ்டார்டட் அ கிஃப்டிங் ரெஜிஸ்ட்ரி கம்பெனி. And I ran it for almost 18 months. It was a huge flop. It was a failure. And அது ஏன்னா இட் வாஸ் வெரி அஹெட் ஆஃப் இட் டைம்ஸ். உண்மையை சொல்ல போனால் நானும் ஒளியும் பேசிப்போம், எங்கள் எல்லா ஸ்டார்ட் அப்ஸும் இட்ஸ் வெரி அஹெட் ஆஃப் அவர் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஸோ கிஃப்டிங் தெம் வாஸ் வெரி வெரி அஹெட் ஆஃப் இட்ஸ் டைம்ஸ். அண்ட் ஸோ ஆஃப்டர் தட் இட் பிகேம் அ ஃபெயிலியர். ஐ வாஸ் லைக் வெரி டிப்ரெஸ்ட். ஐ வாஸ் சிட்டிங் அட் ஹோம். ஸ்கூலுக்கு ஒரு பொண்ணு வந்து கல்யாண பத்திரிக்கை கொடுக்கணும்னு கூப்பிட்டுச்சு. அண்ட் ஸோ ஐ வென்ட் டு ஸ்கூல் அண்ட் மை பிரின்சிபல் கிட்ட வந்து ஐ வாஸ் டெல்லிங் ஹர், நீங்கள் வந்து யூ ஆர் வெரி பார்ஷியல். ஐ வாஸ் அ லாஸ்ட் பெஞ்சர். ஐ வாஸ் அ வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். You never gave us any chance to be on stage or come out on front. But my college gave me all the opportunities, and the first rank girl is now, like, no offense to any homemakers, but she did a medicine, but then she quit everything and she became a homemaker. So I told her, see, this girl who was like on the stage for everything for the last 12 years in school, and after that she did medicine, and then now she quit everything and she went back home to be a homemaker. But I was a last bencher. I was not given any chance in school, but I'm trying to do something on my own அப்படின்னு சொன்னேன். உடனே எங்கள் பிரின்சிபல் சொன்னாங்க, why don't you give this pep talk to the 12 students? I said, I'll gladly do it, but for a fee. ஓகே சூப்பர். And that's how I realized I started another business. And so that's how Chisel was born. It was a personality development company. And so I didn't know anything about personality development, nothing. And so I just, after this thing, then I realized, personality development ஒன்று இருக்குது. அதுக்கு எங்கள் காலேஜில் ஒரு 1 day ஒர்க் ஷாப் மாதிரி நடந்துச்சு. அண்ட் ஸோ அந்த பேசிக் நாலேஜ் வச்சுட்டு ஐ ஆக்சுவலி என்ஜாய்ட் தட் கிளாஸ் அ லாட். அந்த ஒர்க் ஷாப் வந்து ஐ என்ஜாய்ட் அ லாட். they'll teach you about interview skills, they'll teach you about group discussions and all that. அந்த நாலேஜும் அந்த இதையும் வச்சுட்டு ஒரு சின்ன பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 2 day கோர்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணேன். அப்புறம் நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, ஐம் a very bad teacher. Okay. And so I found a few people, I just got lucky in நினைக்கிறேன், a set of people from Bangalore who could do the teaching for me. And so I didn't concentrate for any colleges in Chennai. கிராமத்தில் இருக்கிற காலேஜஸ் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி அங்கே வந்து அவங்கள்ட்ட கவர்மெண்ட் காலேஜஸ், ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாமே Tier 2 cities and villages, not even Tier, like not even Trichy, Tanjavur or
இன்னும் கோயம்புத்தூர் ஆர் மதுரை, ஈவன் ஸ்மாலர் டவுன்ஸ் ஃப்ரம் தட், அங்கே இருக்க காலேஜஸில் போயிட்டு ஐ பிச்ட் இன் திஸ். அண்ட் ஸோ அது பார்த்தீங்கன்னா இட் வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் ஃபார் மீ. நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஒரு காலேஜில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பிச் பண்ணால் போதும், அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட் அந்த காலேஜ்லேருந்து வந்துடும். அந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டும் முடிஞ்சோன்னா அடுத்த காலேஜில் அவங்களே ரெஃபரன்ஸ் கேட்டு வாங்கி பக்கத்து ஊர்லேயே போக சொல்லுவேன். அண்ட் ஸோ திஸ் செட் ஆஃப் பீப்புள், த ட்ரெயினர்ஸ் வேர் ஃப்ரம் பெங்களூர் அண்ட் ஐ ஹேட் அ டீல் வித் தம். எனக்கு 60, உங்களுக்கு 40. அப்புறம் காலேஜில் என்ன சொல்லிட்டேன்னா, ட்ரெயின் டிக்கெட் மட்டும் போட்டு விடுவேன், தங்குறது சாப்பாடு உங்கள் ஹாஸ்டலில் நீங்கள் கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இட் வாஸ் அ வெரி ஸ்வீட் டீல் அண்ட் வி வர் கெட்டிங் குட் மணி. ஆனால் அந்த ட்ரைனிங் வந்து எப்படி நடக்கும்னா 6 மாதம் தான் இருக்கும். ஏன்னா ஜூன்லேருந்து அக்டோபர், நவம்பர் வரைக்கும் இருக்கும். அப்புறம் 2 மாதம் லீவு, அப்புறம் ஜனவரி, ஃபெப்ரவரி இருக்கும், அப்புறம் மார்ச்லேருந்து எக்ஸாம் திருப்பி லீவு. ஸோ ஒரு 6 மாதம் அந்த பிஸ்னஸ் இருக்கும். அந்த 6 மாதமும் செம்ம காசு வரும் எனக்கு. அப்புறம் 6 மாதம் காசே வராது. பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா எதுவுமே ஓவர் ஹெட்ஸே கிடையாது. ஓகே. எல்லாமே வந்து எனக்கு சும்மா நான் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்தேன், எனக்கு காசு வந்துட்டு இருந்துச்சு. இட் வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மாடல் விச் ஹேப்பன்ட். அண்ட் ஸோ அது போயிட்டுருக்கும் போது தான் ழா கேஃபே ஆரம்பித்தேன். ஓகே. ழா வந்து எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும், சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். ஓகே. அண்ட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஈட் பஜ்ஜி அண்ட் வடை. பட் எனக்கு வந்து ரோட்டு கடையில் போய் சாப்பிட்றது வந்து அவ்வளோ பிடிக்காது. சரி. அதனால வந்து எனக்கு ஒரு காஃபி ஷாப் என்வாயன்மெண்ட்டில் பஜ்ஜி வடையெல்லாம் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். ஓகே. This was in 2009. And so I started off Yak Cafe. It was the first Tamil themed coffee shop. Oh, it was a huge success. அது வந்து என்ன பண்ணோம்னா ஃபுல்லாக ஒரு தீம்டு காஃபி ஷாப். அது உள்ளே நுழையும் போதே ஒரு பெரிய ஐயனார் சிலை ஒரு 10 அடிக்கு இருக்கும். ஓகே. உள்ளே நுழைஞ்சோன்னா ஒரு பெரிய பரமபதம் வந்து டேபிளாகவே பரமபதம் இருக்கும். பரமபதத்தில் இந்த டேபிள் வந்து பரமபதம் தான். ஓகே. ஸோ உட்காந்துட்டு அந்த டேபிளில் விளையாடலாம், நீங்கள் சாப்பிடலாம். பாட்டு தமிழ் பாட்டு தான் ஓடும். ஒரு ரூம் வந்து கேரளா மாடலில் ஒரு ஃபுல் போட் இருக்கும், அந்த போட்டில் உட்காந்து சாப்பிட்ணும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் காஃபி ஷாப்பாக ஆரம்பித்தோம். It was a huge success. We gave out franchisees and all that. Super. And then we sold it off. அதுக்கப்புறம் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பெங்களூர் பசங்க ஒருத்தராக அமெரிக்கா போக ஆரம்பித்தோன்னா the quality of training started depreciating. Okay. And so we stopped doing those trainings and then we started doing digital marketing, Java, அந்த மாதிரிலாம் வந்து ஆஃபீஸ் எடுத்து சும்மா பண்ண ஆரம்பித்தோம். பட் என்னாச்சுன்னா 2018 வந்து இந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 16 வயசு பொண்ணுன்னு நினைக்கிறேன். இல்லை, she was 14 or 15. ஒரு வாய் பேச முடியாத, காது கேட்க முடியாத ஒரு பொண்ணை ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு 7-8 பேர் வந்து 3 மாதம் yes, I கெடுத்துட்டு இருந்தாங்க. Yeah, I remember. அந்த விஷயம் கேட்டோன்னா நான் வந்து ரொம்ப 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 அப்செட் ஆகிட்டேங்க. எனக்கு வந்து தட் இப்படி ஒரு உலகத்தில் நம்ம இருக்கணுமா, ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் அப்படியே நிப்பாட்டிட்டு ஒரு பீஸ்னு ஒரு என்ஜிஓ, ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பாம்பேலேருந்து தே லேர்ன் அபவுட் செக்ஷுவல் அபியூஸ் அவேர்னஸ் ட்ரைனிங். அவங்க கிட்டக்க பேசிட்டு வி ஸ்டார்டட் கோயிங் டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் டு டேக் ட்ரைனிங் ஆன் செக்ஷுவல் அபியூஸ் அவேர்னஸ். ஓகே. அதை பற்றி நாங்கள் வந்து ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சு. அண்ட் ஸோ த கம்பெனி பிகேம் அன் என்ஜிஓ அண்ட் வி ஸ்டார்டட் டூயிங் ட்ரைனிங் ஃபார் ஃப்ரீ. இது நிறைய பேர் பண்ணுறாங்க, ஆனால் காசுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஸோ நாங்கள் வந்து இதை அப்படியே ஃப்ரீயாக பண்ண ஆரம்பித்தோம். நடுவில் வந்து சிவகார்த்திகேயன்லாம் வச்சு ஒரு வீடியோ, அவேர்னஸ் வீடியோ க்ரியேட் பண்ணி அதை நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டோம். இட் இஸ் இன் யூடியூப். அண்ட் ஸோ அந்த வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணது நானும் என் ஃப்ரெண்டும் தான். அவங்க தான் அந்த பீஸ் என்ஜிஓ நடத்துகிறாங்க. அண்ட் ஸோ இதுதான் வந்து சிசில் ஃபஸ்ட்டு கிஃப்டிங் தெம், அப்புறம் சிசில், அப்புறம் ழாலேருந்து இந்த என்ஜிஓ மாறுறது. இதுக்கு நடுவில் வந்து இந்த ரெனோவேஷன் ஆஃப் ஏன்ஷியன் டெம்பிள் என்ஜிஓ வந்து இட்ஸ் சம்திங் வெரி பர்சனல். ஐ எம் ஃப்ரம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். அண்ட் ஸோ காரில் ஊருக்கு போயிட்டு வரும்போது அவ்வளோ கோயில் இருக்கும். அப்படியே ரோட்டில் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே பாலடைஞ்சு இருக்கும். அண்ட் ஸோ எனக்கு வந்து எனக்கு ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும் பேசிக்காக. அண்ட் ஸோ வென் யூ see something like this, நீங்கள் வந்து எங்கள் ஊர் பக்கத்துலாம், இன்ஃபேக்ட் எங்கள் ஊரில் இருக்கிற எந்த கோயிலுமே 1000 வருஷத்துக்கு கம்மி கிடையாது. அண்ட் ஸோ அந்த கோயிலில் போய் உட்காரும் போது நான் யோசிப்பேன், 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் இந்த இடம். நம்ம கண்ணை மூடிட்டு இந்த இடத்துல இந்த இடம் எப்படி இருந்திருக்கும், இந்த இடம். அண்ட் ஸோ எங்கள் ஊர் கோயிலெலாம் எப்படி இருக்குன்னா, பீப்புள் போகிற ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்ட் ரொம்ப பிஸியான கோயிலெலாம் இருக்காது. இவன் தோ 1000 years old,
அந்த ஊர்ல அங்க இருக்க தெரிஞ்சவங்க அந்த 10 பேர், 20 பேர் தான் வந்துட்டு போவாங்க. அண்ட் ஸோ போம்போது ரொம்ப அமைதியா இருக்கும். ஆள் இருக்காது. அண்ட் ஸோ அத பார்க்கும்போது எனக்கு வந்து எப்போதுமே ஏதாவது பண்ணணும்னு தோணும். அதனால தான் வி ஸ்டார்ட்டட் ஆஃப் வித் திஸ் ட்ரஸ்ட். தி ட்ரஸ்ட் ஃபார் ரெனோவேஷன். பட் தட்ஸ் வெரி, வெரி க்ளோஸ்ட் ஃபேமிலி ட்ரஸ்ட். வி டோன்ட் டேக் மனி ஃப்ரம் அவுட்சைட். வி டோன்ட் டூ எனிதிங் லைக் இட்ஸ் நாட் பப்ளிசைஸ்ட் அட் ஆல். It is just within our family, something we like. We, you know, whatever money we have, we try to renovate it in the most authentic possible way. வெள்ளை பெயிண்ட் அடிக்கிறது, சிமெண்ட் பூசுறது அதெல்லாம் இல்லாமல் மகாபலிபுரத்தில் இருக்க ஆர்கியாலஜி காலேஜ் கூட ஒரு டைப் இருக்குது. ஸோ அவங்க மூலமாக போய் வி ட்ரை டு டூ இட் இன் த மோஸ்ட் authenticated வே டு ரெஸ்டோர் த டெம்பிள். ஸோ அது வந்து ஒரு பர்சனல் பெட் ப்ராஜெக்ட். அதை பற்றி நான் வெளியில் பேசினதே கிடையாது ஆக்சுவலாக. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் டாக்கிங் அபவுட் இட். அண்ட் ஸோ தட் சம்திங் விச் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். வி டோன்ட் கோ ஆஸ்க் அவுட் சைட் மனி ஃபார் இட் அண்ட் ஆல் தட். அண்ட் ஸோ அது ரெனோவேஷன் ஆஃப் ட்ரஸ்ட் ஃபார் ரெனோவேஷன் ஆஃப் ஏன்ஷியன்ட் டெம்பிள்ஸ்னு அது தனியாக இருக்குது. அப்புறமா தான் என் பிரதர் வந்து ஷைகாட்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தார் 2012. கடையில் போய் வெக்கப்பட்டு வாங்குகிற பொருளெல்லாம் ஆன்லைனில். அண்ட் ஸோ அதில் கொஞ்சம் நான் அதில் இன்னும் ஐம் ஸ்டில் அ பார்ட் ஆஃப் இட். அண்ட் ஸோ அதுக்கப்புறம் தான் 60+. இதுதான் வந்து என்னோடய ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஜேர்னி. ஓகே, சூப்பர். ஐ see that யூ அண்ட் உங்கள் சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து யூ ஆர் வெரி வெரி அவேர் ஆஃப் த மைன்யூட்டஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம், த டெலிகேட் ப்ராப்ளம்ஸ் இன் த சொசைட்டி. அண்ட் அது ஐ see that இன்னொரு விஷயம் நான் பார்த்தது, யூ ஆர் ஸோ பேஷனட் அபவுட் த சொசைட்டல் காசஸ் as well. ஸோ அது உங்கள் ஜேர்னியில் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். ஓகே, இட் ஷோஸ் அப் இன் வாட் எவர் யூ ஹவ் டன். Now that you've seen so many businesses, I would like to understand, ஜென்ரலாக நம்ம ஆண்டர்ப்ரனர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தால் அதை பற்றி மட்டுமே பேசுகிறோம். அந்த ரோசி பிக்சரை மட்டுமே எல்லோரும் பார்க்குறாங்க. ஐ வாண்ட் யூ டு கிவ் இன்சைட்ஸ் ஆன் த அதர் சைட் ஆஃப் இட், த சேலஞ்சஸ் தட் யூ ஃபேஸ் இன் ஸோ மெனி வெஞ்சர்ஸ் தட் யூ ஹவ் சீன். அண்ட் அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணி வந்தீங்க? சரி, நான் சொன்னேன்ல என்னோடய ஃபஸ்ட் கம்பெனி வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு நான் ஒரு டிப்ரெஷன்லேயே தான் இருந்தேன். சரிங்களா? அண்ட் ஐ வாஸ் டூ யங். ஐ வாஸ் ஜஸ்ட் அவுட் ஆஃப் காலேஜ் தட் டைம். அண்ட் ஸோ இட்ஸ் ஓகே டு பி டிப்ரெஸ்ட் அண்ட் இட்ஸ் ஓகே டு லூஸ். இட்ஸ் ஓகே டு ஹேவ் ஃபெயிலியர்ஸ். ஆனால் அதுலேருந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு கம்பெனியில் பண்ண தப்பை அடுத்த கம்பெனியில் பண்ணக்கூடாது. நான் ஷைகாட் பண்ண தப்பை வந்து 60+க்கு பண்ணலை. சிசிலில் பண்ண தப்பையோ யாழில் பண்ண தப்பையோ ஷைகாட்டுக்கு பண்ணலை. அண்ட் ஸோ அது மட்டும் நம்ம அது வந்து 2வதுல பண்ணோம்னா அது தப்பு கிடையாது. சரிங்களா? அது வந்து ஒரு மிஸ்டேக் கிடையாது. அது வந்து வேணும்னே நம்ம செஞ்சுக்கிறது. அண்ட் ஸோ அது மட்டும் நம்ம கான்ஷியஸாக இருக்கணும். என்ன பண்ணுறோம், நான் வந்து வேறு விஷயத்தில் நடக்கிற சில விஷயங்களை வந்து ஐ யூஸ் இட் ஃபார் த அதர் திங்ஸ். நான் வந்து MBA சொன்னேன்ல, சம்திங் விச் ஐ வாண்ட் டு டூ ஃபார் மை பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் வந்து GMAT எழுதினேன். அப்போ GMATக்கு நான் படித்த போது லாக் புக்னு ஒன்று கற்றுக் கொடுத்தாங்க. அந்த லாக் புக்குன்னு என்னென்னா, நம்ம GMATல படிக்கும் போது இப்போ அது GMATல மெயினாக 2 தான், இங்கிலீஷ் அண்ட் மேத். இங்கிலீஷில் வந்து மெயினாக அவன் வந்து ஒன்று கிராமர் தான் பார்ப்பாங்க. அண்ட் ஸோ இப்போ நம்ம வந்து இங்கிலீஷ் நம்ம ஃபஸ்ட் லாங்குவேஜ் இல்லாதனால நிறையா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம என்ன தான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படித்தாலும் அந்த கிராமர் மிஸ்டேக் வரும். அண்ட் ஸோ ஒரு லாக் புக்னு வச்சுட்டு அந்த லாக் புக்கில் நீ எழுதிக்கணும், இது வந்து இப்படி போடணும், இங்கே ஹேண்ட் வரணும், நீ ஏ போட்டிருக்க, அது காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் நீ வந்து திருப்பி நீ புக்கை படிக்கிறத விட லாக் புக்கை படிச்சின்னா நீ என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சு நீ அந்த தப்பை திருப்பி பண்ண மாட்டேன். அதுக்கு பேர் தான் ஒரு லாக் புக். அண்ட் ஸோ நான் அந்த லாக் புக்கை வந்து நான் என்னோடய பிஸ்னஸில் யூஸ் பண்ணுவேன். எப்போ ஒரு தப்பு பண்ணாலும் ஐ ஹாவ் அ ஸ்மால் நோட் விச் ஐ சே, இதனால தான் நம்ம பண்ணோம், அதனால தான் இதை மாற்றினோம். அண்ட் ஸோ இந்த தப்பு இதை பண்ணக்கூடாதுன்னு வச்சுருப்பேன். ஸோ அப்பப்போ நான் வந்து அதை எடுத்து பார்ப்பேன். அண்ட் ஐ மேக் ஷுவர் என்னோடய பெரிய தப்புகள் இருக்குல்ல, அது அந்த லாக் புக்லேயும் போகாமல் இருந்தாலும் மறக்க முடியாத தப்புகள் இருக்குல்ல, அதை நான் திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டேன் அடுத்த பிஸ்னஸ்க்கு அட்லீஸ்ட். சூப்பர். ஓகே ஓகே, சரிங்களா? அண்ட் ஸோ ஃபெயிலியருங்கிறது இட்ஸ் ஓகே. எல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க பிஸ்னஸ்லேயுமே ஃபெயிலியர்ஸ் வருங்க. வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. வேலைக்கு ஆள் கிடைக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. ஹிந்திக்காரங்களை வேலைக்கு எடுத்திருந்தோம். ஒரு 500 ரூபா எனக்கு கொடுத்து ஏதோ வாங்கிட்டு வர சொன்னால் 500 ரூபா பறந்து போச்சுன்னு சொன்னான். 500 ரூபா நோட்டு பறந்து போயிடுச்சான். அவன் வந்து போய் ஏதோ சாமான் வாங்கிட்டு வரும்போது என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அண்ட் ஸோ இப்போ அதில் வர அந்த சின்ன தப்பை வந்து அடுத்தது எந்த பிஸ்னஸ்லையுமே என்றைக்குமே பண்ண மாட்டேன். ஓகே, அடுத்த எந்த பிஸ்னஸ்லையும் எப்பயுமே ஒரு ஸ்டாஃப் போய் ஒரு வாங்கிட்டு வரணும்னா நீ உன் காசு போட்டு வாங்கிட்டு வா, ஐ வில் ரீஎம்பர்ஸ் இட் யூ.
ஐம் நாட் கிவிங் யூ மனி. அது எனக்கு போய் ஒரு பென் வாங்கிட்டு வர நான் என் ஸ்டாஃப் அனுப்பிச்சா கூட ம். ஐ ஐ டோன்ட் கிவ் இட். அது தப்பா ரைட்டான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஓகே. அன்னைக்கு அது 2009 அந்த தப்பு நடந்துச்சு. ம். ம். அது வந்து நான் என்றைக்குமே திருப்பி அதை பண்ண மாட்டேன். அண்ட் ஸோ சம்திங்ஸ் லைக் திஸ். அண்ட் ஸோ இப்போ அந்த ழா கேஃபே வந்து ஃபெயிலியரான கம்பெனியா, இல்லை அன்னைக்கு நடந்த விஷயம் ஃபெயிலியரா? அப்போ ம். அது வந்து ஒரு ஃபெயிலியர் தானே, அது வந்து ஒரு தப்பு தானே. ம். அண்ட் ஸோ எவ்ரிதிங் யூ லேர்ன், யூ டோன்ட் ட்ரை டு ரிப்பீட் இட் அகெயின். தட் இஸ் வாட் ஐ திங்க் எனி பிஸ்னஸ் மேன் ஷுட் டூ. அண்ட் ஆல்சோ நம்ம தான் பிஸ்னஸ் பண்ணி தப்பு பண்ணி கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. ம். ம். ஐ ரீட் அ லாட், ஐ லிசன் டு இன்டர்வியூஸ் அ லாட். ம். அடுத்தவங்க பண்ண தப்பையும் நம்ம பண்ணாமல் இருக்கணும். ம். அண்ட் ஸோ தட் இஸ் ஆல்சோ தேர். நான் ஓகே. வந்து ஃப்ரெஷருங்க, நீங்கள் வந்து இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு தெரியுதுன்னா, நீ ஃப்ரெஷராக இருந்தால் என்ன, அது எனக்கே வந்து 2 மணி நேரம் இன்ஸ்டாகிராம் நோண்டுறல, ம். அதுக்கு பதிலாக வந்து எலன் மஸ்கை பற்றி இன்டர்வியூஸ் பாரு. ம். 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 அது வேற ஒருத்தரை பற்றி, சிவசங்கர் நாடாரை பற்றி படி. ம். அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் பண்ண தப்பு சொல்லியிருப்பார்ல, அது ஆமா. என்னன்னு ஆ. தெரிஞ்சுக்கோ. ஸோ காரணங்கள் தான் எல்லாமே. யார் என்ன சொல்லணும்னு நினச்சாலும் அது காரணங்கள். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. பிகாஸ் நாங்க எங்க லைஃப் கோச்சிங்கில சொல்ற ஒரு விஷயமே வந்து, வாட் எவர் யூ கோ த்ரூ உங்க விஷயத்துல லைஃப்ல ரிப்பீட்டடா ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அதுக்கு காரணம் நீங்களா தான் இருப்பீங்க. யூ வில் பி லிட்டரலி மேனிஃபெஸ்டிங் இட் பிகாஸ் ஆஃப் யூர் சப்கான்ஷியஸ் தாட் பேட்டர்ன்ஸ். அத வந்து ஸ்டார்ட் கெட்டிங் மோர் மைண்ட்ஃபுல் ஆஃப் இட். எது உங்களுக்கு திரும்ப நடக்குது, எது உங்களுக்கு நடக்குது, உங்களுக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சு பேக் ட்ராக் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். அப்படின்றது மாதிரி தான் ஐ கீப் டாக்கிங் டு மை கிளையண்ட்ஸ். அந்த ஒரு விஷயத்த லாக் புக் வச்சு கெட் மோர் மைண்ட்ஃபுல்ன்றத ஒரு ப்ராசஸாக சிஸ்டமைஸ்டாக கொண்டு வந்திருக்கீங்க. ஐ மீன் நான் இதை கண்டிப்பாக எடுத்துக்க போகிறேன் என்னோட ஓகே. ப்ராசஸ்க்கு. ஸோ வெளியில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு விஷயம் நமக்கு வந்து ஒரு இதில் ஹெல்ப் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், ம். அதை நம்ம ட்வீக் பண்ணி நம்மளோட மிச்ச விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு சிம்பிளான விஷயம். அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணலாம். ம். எஸ். யா, ஓகே. தேங்க்ஸ் ஃபார் மென்ஷனிங். நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு ஐ கிவ் யூ அன் அப்டேட் இன் 1 டெஃபினெட்லி. மந்த் ஃப்ரம் நவ் ஹவ் இட் ஒர்க்ஸ் ஃபார் மீ. ஷூர். ஓகேங்களா? ஐ see that you are also investor in women owned businesses. எஸ். Okay. How did that journey start? ஓகே, தட்ஸ் அகேன் ஃபார் த விமன் சேஃப்டி பார்ட். ம். நான் வந்து சென்ட் ஜோசப் காலேஜுக்கு திருச்சியில் வந்து ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்காக போயிருந்தபோது ஐ saw a girl student who had created a safety product for women. ம். சரியா, இந்த நிர்பயா கேஸ்லாம் நடந்துச்சுல, ஆமா. வெரி ஆ. அன்ஃபார்ச்சுனேட். பட் நிர்பயா ஃபண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஆமா. சரியா, ஆ. 10,000 கோடி ரூபாயை இந்தியன் கவர்மெண்ட் வந்து எனி ப்ராடக்ட் யூ பிரிங் இட் அப் ஃபார் ம். விமன் சேஃப்டி வி வில் ஃபண்ட் யூ ஃபார் தட் அப்படின்னு சொல்லி ஒரு ம். 10,000 கோடி ரூபாய் வச்சுருக்காங்க. ம். நிர்பயா இன்சிடென்ட் நடந்து 11 வருஷம் ஆக போகுதுங்க. ம். அந்த 10,000 கோடியில் வெறும் 750 கோடி மட்டும் தான் யூஸ் ஆகிருக்கு. அதுவும் வெறும் சிசிடிவி போட மட்டும்தான். Oh my God. அதுக்கான ஒரு விஷயமோ அதுக்கு அப்ரோச் பண்ணி ஒரு பொருளோ வரல. இந்த ஆப் கண்டுபிடிக்கிறேங்கிறாங்கல்ல, சேஃப்டி ஆப், தட்ஸ் ஆமா. த மோஸ்ட் அப்சர்ட் திங். ஒரு பெர்பச்சுவேட்டர் அந்த பொண்ணை வந்து அப்யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாவோ இருக்கலாம், கெடுக்கணும்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம், கிட்னாப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம். பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க. அண்ட் த ஃபர்ஸ்ட் திங் தே டூ இஸ் த்ரோ த செல்ஃபோன் அவே. நான் வந்து செல்ஃபோனில் ஒரு ஆப் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு முட்டாள்தனம்னு என்னோட அபிப்பிராயம். அதனால வந்து இந்த பொண்ணு வந்து ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சிருந்துச்சு, விச் இஸ் அன் அனலாக் வாட்ச் விச் இஸ் வித் அ சேஃப்டி SOS பட்டன். ம். யூஸ்வலாகவே வந்து ஸ்மார்ட் வாட்ச் தான் பண்ணுவாங்க. ஆ. இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னும் பிளான் பண்ணுறவன் கையில் இருக்க ஸ்மார்ட் வாட்ச்லாம் தூக்கி போட்டுறான். ம். சரிங்களா, ஆனால் இந்த பொண்ணு வந்து அனலாக் வாட்ச்சில் ஒரு சேஃப்டி டிவைஸ் ஒன்று கண்டுபிடிச்சிருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அந்த ப்ராடக்டை பெருசாக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த டிஎன் விமனுங்கிறதை ஆரம்பித்தேன். ஓகே. இந்த டிஎன் விமனுங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி வந்து பர்சனலி ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட் இன் விமன் ஃபோக்கஸ்ட் ஆர் விமன் ஃபவுண்டட் ஸ்டார்ட் அப்ஸ். ஓகே. இப்போ என்னோட ஜேர்னியில் வந்துட்டுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இருக்கீங்க மஞ்சு, ம். நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ் கோச்சிங்க்கே வேறு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க, அதனால் அது ஒரு ஸ்டார்ட் அப் ஆக்கியிருக்கீங்க, அதனால் ம். நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறீங்க. உங்கள் கூட இன்னொரு மேல் கோஃபவுண்டர் இருக்கார். ம். சரிங்களா, இப்போ இவர் அசோக் தானே சொன்னீங்க, இப்போ அசோக் இருக்கார். அசோக்கும் அதே பிஸ்னஸ் பண்ணுறாரு. ம். 2 பேரும் 2 வருஷம் நடத்திட்டு இருக்கீங்க. 2 பேரும் ரொம்ப ஈக்குவல். ஓகே, ம். த சேம் பிஸ்னஸ் ஐடியா, ஓகே, த சேம் நம்பர் ஆஃப் இயர்ஸ், த சேம் ரெவென்யூ, தேர் இஸ் நோ டிஃப்ரென்சஸ். யூஆர் அ விமன், அசோக் இஸ் அ மேல். ஒரு இன்வெஸ்டர்கிட்ட போய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அசோக் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களோட ஜிடிஎம் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்பாங்க. ம். ஆனால் உங்கள்கிட்ட என்ன தெரியுமா கேட்பாங்க, உங்கள் ஜிடிஎம் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்க மாட்டாங்க. உன்னால் மார்க்கெட்டிங் பண்ண முடியுமா,
ஓகே. ம். And so those are minute differences a ம். woman is faced ம். even in any industry மாதிரியே இந்த இண்டஸ்ட்ரியிலையும் அந்த ம். இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டுக்கு இது வந்து சப்கான்ஷியஸ்லி த இன்வெஸ்டர்ஸ் ஆஸ்க் சம் இன்வெஸ்டர்ஸ் ஹாவ் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ் on women founders, but some of them, even they don't find the gender bias, this questions come like this. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். And so ஓகே. the investment is a very tough process for a woman than a man in any country, be it any country or be it in any industry. ம். And so what happens is, as a woman to raise funds, it becomes more difficult than a male founder to raise funds. The ஓகே. challenges are more. ம். அதனால வந்து டிஎன் விமன் வந்து வந்திருக்கிறதே விமன் சேஃப்டி ப்ராடக்ட், தட் இஸ் விமன் சேஃப்டின்னு சொல்ல மாட்டேன், விமன் ஃபோக்கஸ்ட் ப்ராடக்ட்ஸ் யாராவது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், விமன் ஃபவுண்டட் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறது தான் எங்கள் தீசஸ். அதனால ஓகே. இப்போ நாங்கள் இது வரைக்கும் 3 பேருக்கு பண்ணியிருக்கோம். ஓகே. தட்ஸ் இந்த நைஸ். வருஷம் தான் ஆரம்பித்தோம். இன்ஃபேக்ட் ரொம்ப ஃபார்மலாலாம் ஆரம்பிக்கல, ரொம்ப இன்ஃபார்மலாக ஆரம்பித்து ஆனால் ஃபார்மலாக ஃபண்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் இப்போ ஐ கீப் அட்டெண்டிங் லாட் ஆஃப் networking meets, and one thing I've always been told is, this is one of the best times for you to start your Of business course. and run your business அப்படின்றது. Now that you are also an investor, I would like to understand, நீங்களும் you have been a serial entrepreneur yourself, so how is the landscape been changing for இட்ஸ் entrepreneurs? ஆசம். நேற்று ஒரு பையன் மென்டர்ஷிப்புக்கு பேசிகிட்டு இருந்தார் என்கிட்ட கேட்டார், சரணபவன் ஆரம்பிச்சும் போது டைம் நல்லா இருந்துச்சு இல்லை, இப்போ ரொம்ப ம். நல்லா. நான் சொன்னேன் இல்லவே இல்லை, சரணபவன் ஆரம்பிச்சும் போது ஒரே ஒரு சரணபவன் தான் வந்துச்சு. ம். ம். சரிங்களா? 1லேருந்து அந்த 5 கோடி வரது வந்து ஒரு சேலஞ்ச். ஆனால் இப்போ அந்த 1லேருந்து 5 கோடி வரது வந்து ரொம்ப ஈஸி. ம். ஒரு சரணபவனம் இல்லை, நம்ம ஊரில் எத்தனை நல்லா போகிற ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ம். சரிங்களா? எவ்வளோ நீங்கள் கண்ணை மூடி நல்லா போகிற ரெஸ்டாரண்ட் செயின்ஸை விட்டுருங்க, ஆ. உங்களால் சொல்ல முடியல. துறைப்பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க, யா. நீங்கள் பார்க்குறீங்க, ம். நான் அடையாரில் இருக்கேன், நான் பார்க்குறேன். ம். there are a lot of restaurants who run very well. And so ம். அந்த டைமை விட இந்த டைமில் நீ அந்த 1லேருந்து 10 கோடிக்கு நீ டர்ன் ஓவர் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ம். ம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ வந்து அந்த 10லேருந்து 100 மாறுறோம்ல, ம். அது மட்டும் தான் கஷ்டம். ஆனால் அதுவுமே வந்து அந்த 100 பேர் வந்தாங்கன்னா அந்த 100 பேருமே 10லேருந்து 100 கோடி ஆக மாட்டேங்கிறாங்க. அதில் 2 பேரோ ஒருத்தரோ தான் ஆகிறாங்க. ஓகே. அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. பட் நீ அந்த வந்து 1லேருந்து 10 ஆகிறது இப்போ ரொம்ப ஈஸி. 2வது, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கடைசியாக தேவைப்படுறது மட்டும் தான் காசு. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு காசு தேவையே இல்லை. நான் நிறைய காலேஜஸில் போகும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் சொல்லுவேன், ஓகே. தயவுசெய்து உங்களுக்கு எல்லாத்தையுமே கேட்போம்ல, உங்களுக்கு என்னெல்லாம் நினைக்கிறீங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்க வேணும்னா, லாட் ஆஃப் பீப்புள் வில் சே ஃபினான்ஸ். ம். பட் ஃபினான்ஸ் இஸ் த லாஸ்ட் திங் யூ நீட் டு ரன் அ பிஸ்னஸ் வித். நிறைய டைம் வந்து when I do mentorship, I tell them like, இதான் ஒன்று இருக்குது தான், நீ ஒரு MVP, ஒரு மினிமம் வயபிள் ப்ராடக்ட் பண்ண, எக்ஸல் ஷீட் போதும், சூப்பர். வாட்ஸ்அப் போதும், இன்ஸ்டாகிராம் போதும், நீ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம். இப்போ ம். அக்னிகூல் இருக்காங்கல்ல, ஆமா. அவங்களுக்கு தாங்க காசு வேணும். ம். ஏன்னா அவங்க தான் ராக்கெட் அனுப்புகிறாங்க. ஆமா. சரியா? ஆ. அக்னிகூலை தவிர வேறு எந்த கம்பெனி நீ ஆரம்பிச்சினாலும் உனக்கு காசு தேவையில்லை. ம். உனக்கு வந்து ரொம்ப நீ வந்து ஒரு ஒரு மாதத்தில் உன் ஃப்ரெண்ட்ஸோட 2 படத்துக்கு போகிற, ம். படத்து டிக்கெட்டு ₹120 கம்மியாக. ஆமா. சரியா? நீ போய் அங்கே பாப்கார்ன் வாங்கி அந்த செலவே வந்து உனக்கு ஒரு நாள் வெளில போயிட்டு வரத்துக்கு ₹500 ஆகிடும். ஆம்பளை பசங்க, பொம்பளை பசங்க இப்போ எல்லாருமே வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறாங்க. ஆமா. ஸோ நீ அதுக்கு வந்து ஒரு ₹1000லேருந்து ₹2000 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறல்ல. அண்ட் ஸோ ஒரு மாதத்துக்கு நீ குறைச்சலாம் ₹5000 வரைக்கும் யூ ஸ்பெண்ட் ஆன் யோர் என்டர்டெயின்மெண்ட். ஐம் நாட் சேயிங் இட்ஸ் ராங், பட் நீ ம். பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா அந்த ₹5000 இருந்தால் போதும், நீ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம். நோ கோடிங் ஆப்ஸ் இருக்குது. நீ ம். ஆப்பே ஒரு டெக்னிக்கல் பர்சன்ட்ட போகாமல் ஆப் கிரியேட் பண்ணிக்கலாம். ம். இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் ஃப்ரீ. ம். யூ கேன் டூ யர் மார்க்கெட்டிங் யோர் செல்ஃப். அவ்வளோ ஃப்ரீ கண்டென்ட் இருக்குது யூடியூப்பில். ம். வாட் இஸ் மார்க்கெட்டிங்னு படிக்கிறதுக்கு, ஹவு டு டூ மார்க்கெட்டிங்னு படிக்கிறதுக்கு, ம். ஹவு டு ரைட் யுவர் ஓன் கோடுன்னு படிக்கிறதுக்கு, நீ ஒரு ஆப்பே கூட கிரியேட் பண்ணிடலாம். ம். உனக்கு நீ ஸ்பெண்ட் பண்ணுற உன்னோட என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நீ ஸ்பெண்ட் பண்ணுற காசு இருந்தால் போதும். ஓகே. யாருமே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இல்லாமையோ ப்ரைம் இல்லாமையோ இல்லைங்க. ம். நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ₹200, உன் ஃபோன் ரீசார்ஜ் வந்து ₹300, அதுவே ₹500. அது இல்லாமல் நீ வந்து மிச்ச எல்லா எக்ஸ்பென்ஸும் பண்ணுறீங்கல்ல, 3 மாதத்துக்கு டோன்ட் டூ திஸ் எக்ஸ்பென்ஸ், சேவ் இட் அப் ஃபார் யுவர் கம்பெனி, அவ்வளோதான். இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிள். நோ கோட் ஆப்லாம் ₹2000 நீ வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணிடலாம். ம்.
And so I say right now is like the best time to start business without any money. So you mentioned like women-owned startups or women safety ஃபோக்கஸ்ட் சம்மந்தப்பட்ட இல்லை இல்லை வெறும் விமன் ஃபோக்கஸ்ட் women ஃபெம்டெக்காக focused. இருக்கலாம், ம் ஹெல்த் விமன் ஹெல்த்துக்காக இருக்கலாம், ம் ம் விமன் ஃபினான்ஸ்க்காக இருக்கலாம், ம் விமன் சேஃப்டிக்காக இருக்கலாம், எனி திங் விச் இஸ் விமன் ஃபோக்கஸ்ட். Okay. So what will be some characteristics you look either in the business or in the founding team when you want to invest in that See, business? with right now the TN Women's thesis is three things. We need women founders who make decisions. Okay. இப்போ நிறைய சூடோ விமன் ஃபவுண்டர் கம்பெனி இருக்கு. ம் ம் ஹஸ்பண்ட் தான் எல்லாமே பண்ணுவாங்க. பேருக்கு ம் வந்து ஒய்ஃப் பேர் இருக்கும். ம் கேட்டால் என் ஒய்ஃப் வந்து ஷீஸ் அ ஃபவுண்டர்னு சொல்லுவாங்க. ம் அண்ட் ஸோ வி வாண்ட் விமன் இந்த டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி. Okay. எப்படி டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டியில் இருக்காங்கன்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. நிறைய பேர் கேட்பாங்க. நீங்கள் வந்து என்கிட்ட ப்ரப்போசல் கொடுத்தோன்னா நாங்கள் ஃபன் பண்ண மாட்டோம். வி ட்ராவல் வித் யூ ஃபார் 6 to 8 months. ம் We will understand how you do the company. And ம் then we'll be able to easily find out who's making the decisions. 4 கேள்வி கேட்டால் போதும் அந்த விமன் ஃபவுண்டர் கிட்டக்க அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பர்ட்டி இருக்கும். நாட் நெசசரிலி த விமன் ஃபவுண்டர் ஷுட் பி த டெக் பர்சன் ஆர் த ஃபினான்ஸ் பர்சன் ம் ஆர் தி ம் ஆப்ரேஷன் பர்சன். அவங்க ஏதாவது ஒரு எக்ஸ்பர்ட்டீஸில் தான் அந்த விமன் ஃபவுண்டர் அந்த டீமில் இருப்பாங்க. அண்ட் ஸோ we need a decision making person to be in the founding team. Okay. And we need a women in the founding team. If it's a women focused startup, not necessarily women இல்லாமல் மென் கூட நடத்தலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப ரேர் மென் மட்டும் நடத்துகிற ஒரு விமன் ஃபோக்கஸ்ட் ப்ராடக்ட். ம் ம் அது வந்து ரொம்ப ரேராக தான் இருக்குது. மென் மட்டும் நடத்துகிற ஒரு விமன் ஃபோக்கஸ் ப்ராடக்ட்ஸ். ஸோ அது வந்து எங்கள் ஃபஸ்ட் தீசஸ். 2 வருஷம் கம்பெனி நடத்திருக்கணுங்க. ம் நஷ்டத்தில் போனாலும் பிரச்சனை கிடையாது எனக்கு. ஆனால் we want to see a consistency from that women that she has run it for 2 years with an IT return. ஓகே. நான் 2 வருஷம் நடத்தியிருக்கேன். ஆன் அண்ட் ஆஃபில் நீ நடத்துறதெல்லாம் கணக்கு கிடையாது. ம் நீ ப்ராப்பராக நடத்தி லாஸ்னாவது நீ ஐடி ஃபைல் பண்ணியிருக்கணும். ம் எனக்கு வந்து லாபம் வருதா இல்லையாங்கிறது செகண்டரி தான். ஓகே. எனக்கு வந்து அந்த கம்பெனி 2 வருஷம் கன்சிஸ்டண்ட்டாக அந்த பொண்ணு வந்து டைமையும் எஃபர்ட்டையும் மணியையும் போட்டு ரன் பண்ணியிருந்துச்சுன்னா அதை ம் நாங்கள் கண்டிப்பாக எடுத்து கன்சிடர் பண்ணுவோம். ஓகே. அப்புறம் அஃப்கோர்ஸ் அந்த ஐடியா வந்து எனக்கு சின்க்ரனைஸ் ஆகணும். ம் இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப் எடுத்துகிட்டு வந்தாங்க. என்னால் அதை சின்க்ரனைஸே பண்ண முடியல. நான் சொன்னேன் சாரி, இது வந்து என்னோட கப் ஆஃப் டீ கிடையாது. ம் அண்ட் ஸோ என்னால் எனக்கு புரியாத ஒரு விஷயத்த, நான் நம்பாத ஒரு விஷயத்த, ம் யூனோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் இது ஒன்று எடுத்து வந்தாங்க. ம்ஹ்ம். ஸோ ஐ டோன்ட் பிலீவ் இன் இட் ம் அண்ட் ஐ cannot சிங்க் வித் வாட் இட் இஸ். அப்போ என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஓகே. அண்ட் ஸோ தட் இஸ் அது வந்து கடைசி க்ரைட்டீரியா. பிகாஸ் ஐ ஹாவ் அ டீம் அண்ட் ஸோ என்னோட மிச்சவங்க எல்லாருக்குமே அது பிடிச்சிருந்துச்சுன்னா தென் இட்ஸ் a different factor. But personally, when I have to put my own money, I want something which I can understand, which I can sink, which I can feel and say this is right. I can totally understand because in the coaching community, there's one coach, who still refuses to work full time because she's afraid. அவங்க குழந்தைங்க வந்து 2-3 தடவை வந்து கேட்டாங்க. நீயும் ஏமா எங்களோட மற்ற பேரண்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி போகிறனால அவங்க பசங்களை சரியாக பார்க்க முடியல, நீங்களும் போயிடுவீங்களா அப்படின்னு கேட்டுட்டாங்கன்றதுக்காகவே ஷீ இஸ் ஸோ ஸ்கேர் டு ஆப்ரேட் ஃபுல் டைம். ஷீ டஸ் ஒன்லி ஹாஃப் டைம். அந்த பசங்க ஸ்கூலில் இருக்கிற டைம் ஷீ ஆப்ரேட்ஸ். ஸோ இதுக்கு எனக்கு டிப்ஸே தெரிலங்க. இதுக்கு வந்து திஸ் இஸ் சம்திங் விச் ஐ டோன்ட் நோ ஹவு இட் வில் சேஞ்ச், வென் இட் வில் சேஞ்ச். ஓகே. மேபி இந்த மாதிரி நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து தான் மாற்றி ஆகணும். I have no clue. I have absolutely no clue. See, ஓகே. that's one thing that we see in our startups when we invest. ம் The reason we travel with them for 5-6 months or 7-8 months is only this. ம் Because it's very difficult to judge. இப்போ மிச்ச ஸ்டார்ட் அப் கேட்டக்க ஜட்ஜ் பண்ணி நம்ம ஒரு 3 மாதத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ம் விமன் மட்டும் ஓன் பண்ணுற ஒரு கம்பெனி வந்து டக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ம் ஏன்னா காசு போடுறது நம்ம. ம் ஆனால் நீ 6 மாதம் கழிச்சு இதை நடத்துவியா? கரெக்டு. ம் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு போயிட்டா என்ன ஆகுது? அது கண்டிப்பாக மென்னுக்கு நடக்காதது. ம் அண்ட் ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்ச். அதை நாங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஆக்சுவலாக. எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஆக்சுவலாக. இப்போ நான் போகிற நிறைய இடத்துல வந்து விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் கிட்டேருந்து மெயினாக வர கன்சர்ன் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு. ம் நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஆன்சர் பண்ணியிருக்கேன். பட் நவ் தட் யூ ஆர் அ பர்சன் ஹூ இஸ் அ சீரியல் ஆண்டர்ப்ரனர், ஹூ இஸ் அன் இன்வெஸ்டர், ஹூ இஸ் இன் மல்டிபிள் திங்ஸ் யுவர் செல்ஃப், ஹவு டு யூ ஹேண்டில் யுவர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்? அகெயின் இதுக்கும் வந்து என்னோட ஆன்சர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். பிகாஸ் ஐ எம் ஆக்சுவலி ப்ரிவிலேஜ் கிட். ம் ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஹெல்ப் அட் ஹோம். ஓகே. I have a cook, I have a driver, I have a gardener, I have a maid. And so ம் my life, my answers will not suit everyone.
ஓகே. ம். So again, for this, I really don't have an answer. ஓகே. Um, and I think, one big thing is my mother-in-law was a very, very independent lady. ம். And so my husband has never seen any other women, doesn't know how else a woman should operate. ஓகே. ம். All my husband's brothers have only seen a woman being very independent, doing everything on their own. ம். அதனால என்னோட கோ-சிஸ்டர்ஸை பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா they are all very independent, they do things on their own. And so I should thank my mother-in-law for that, and that's the reason me being so independent has no problem with my husband. ம். ஏன்னா இப்போ எங்கள் அம்மா மாதிரி இருந்தாங்கன்னா ஷீஸ் டிப்பிக்கல் சவுத் இண்டியன் தமிழ் ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே. இன்னைக்கு கூட வீட்டுக்கு விட்டு வெளியே கால் எடுத்து வைக்க மாட்டாங்க unless my brother or me or my father comes. ஓகே. Even today, ம். she can't do anything alone. ம். அந்த மாதிரி ஒரு 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 சூழ்நிலையில் வளர்ந்த ஒரு மேலால் டெஃபினட்டாக அவங்க ஒய்ஃபை வந்து இவ்வளோ இண்டிபெண்ட்டாக இருக்கிறத, என்டர்ப்ரைசிங்காக இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். ம். ம். அண்ட் ஸோ அதனால என்னோட மை journey has been very, very different. So I really cannot answer a lot of women's problem in this. காட் இட். ம். எங்கள் வீட்லேயும் சரி, எங்கள் அம்மா அவ்வளோ டிமிடாக இருந்தாலும் எங்கள் ஆத்தா வந்து she was very, very, very much like my mother-in-law. She used to run the whole family. ஓகே. And so my father was very, very happy when I was like my ஆத்தா. ஓகே. காட் இட். அண்ட் ஸோ எங்கள் வீட்லேயும் எனக்கு அந்த பிரச்சனை இருந்ததில்ல, என்னோட ஹஸ்பண்ட் வீட்லேயும் எனக்கு அந்த பிரச்சனை இருந்ததில்ல. ஸோ மை லைஃப் ஹஸ் பீன் ப்ராபப்ளி ப்ரிவிலேஜ்ட் அண்ட் லக்கி இன் தட் மேனர். ஸோ ஐ ரியலி டோன்ட் ஹாவ் அன் ஆன்சர் ஹவு. ஐ ரியலி டோன்ட் நோ. நான் நிறைய டைம் யோசிச்சுப்பேன், எனக்கு இவ்வளோ ஈஸியாக இருக்குது, உங்களுக்குலாம் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? நீங்கள் பிஸ்னஸ் உமனை விட்டுருங்க, ம். ஒரு ஐடி வேலை செய்கிற பொண்ணுக்கே அவ்வளோ கஷ்டம் இல்லை. ம். அண்ட் ஸோ இட்ஸ் டிப்பிக்லி ஹவு த லேடிஸ் மேனேஜ் இட். தே ஆர் ஆல் very, very great. யூ மென்ஷன் லைக் உங்களோட பர்சனல் லைஃப் லைக் உங்கள் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் டிப்பிக்கல் சவுத் இண்டியன் ஃபேமிலின்னு. ஸோ ஒன் திங் தட் ஐவ் ஆல்வேஸ் ஃபேஸ்ட் இஸ் நம்ம சவுத் இந்தியாவில் வி ஹவ் ஆல்வேஸ் பீன் டாட் டு பி கிரவுண்டட், டவுன் ப்ளே, அந்த மாதிரிலாம் இருந்துட்டு அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்துட்டு மார்க்கெட்டிங் சைடில் வாட் ஆர் மெயின் சேலஞ்சஸ் யூ ஃபீல் விமென் ஆர் ஃபேஸிங்? ஐ மீன் யூ ஃபெல்ட் யூ ஹேவ் not only ஆக்சுவலாக இந்திரா நோய் வந்து இந்திரா நோயோட ஒரு பேட்டி பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. லிட்ரலாக நீங்கள் கேட்டதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆல் ஆஃப் இஸ் விமன். ஷி வாஸ் நாட் வென் டாக்கிங் டு அன் இண்டியன் க்ரௌட். ஷி வாஸ் ஆக்சுவலி அட்ரஸிங் அ ஒயிட் க்ரௌட் இன் த US. ஓகே. Okay, and she was telling women there are also timid. ஓகே. If there is a boardroom, and if there are two sets of there are men and women who are sitting and talking, and if a woman has to give her idea, she very timidly gives her idea even though it's excellent, ஓகே. and the male just put it out there. And so Indra Nooyi's the yesterday's interview, she was only talking about confidence for a woman. ம். And so, like, typically what you said now, she had actually given an answer yesterday. So I'll probably rephrase what Indra Nooyi said. The women have to be more confident in our society to come out in the marketing sector. I totally understand that. What is your vision for, say, your business and of course your life? My vision for my business and my life. Okay, I don't know what is my vision for my life now, but I Okay. know that I have couple of few other ideas which I want to start and do. One is in sports, another is in healthcare, and a lot of other things. And so அடுத்த I don't have a huge big vision, lot of things to do. I have like few goals which I want to attain in the next 2 years, 3 years, 5 years அந்த மாதிரி. For 60 plus, I want 60 plus to be right now the community model which we are running, சரிங்களா, it's very, very powerful. Okay. You should go see some of our reviews. There was this lady who called me up like 2 months back, and she said, அரசி நானும் என் ஹஸ்பண்டும் இருக்கோம், my husband is bedridden, எனக்கு 3 பசங்க 3 பேரும் வெளிநாட்டில் இருக்காங்க, my sons don't call me often, Okay. and so there is no one to literally ask me how I am doing and all that. நான் வந்து 60 ப்ளஸ் கம்யூனிட்டியில் வந்து 6-7 மாதமாக இருக்கேன். கடைசி 1.5 வாரமாக நான் அடிக்கடி மெசேஜ் பண்ணலை. ம். எனக்கு 26 பேர் ஃபோன் பண்ணாங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு.
ஓ மை காட். அண்ட் ஸோ எனக்கு வந்து கண்ணில் தண்ணியே வந்துடுச்சு. "அரசி ரொம்ப தேங்க்ஸ் இந்த கம்யூனிட்டி ஆரம்பித்து எங்கள் எல்லாரையும் இதில் சேர்த்ததுக்கு" ஆ. அப்படின்னாங்க. அண்ட் ஸோ இந்த 60+ கம்யூனிட்டி வந்து இதே கம்யூனிட்டி மாடலில் ஆக்சுவலாக ஒரு சர்ப்ரைசிங் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, இந்த சீனியர் சிட்டிசன் கேர் இண்டஸ்ட்ரியில் இருந்து கம்யூனிட்டி மாடலுக்கு மாறினவங்க 4 பேர். ம். 4 பேருமே போன வருஷம் மாறணும். ஓகே. ஒன்று பாம்பே பேஸ்ட், ஒன்று குர்கான் பேஸ்ட், ஒன்று பஞ்சாப் பேஸ்ட், ஒன்று டெல்லி பேஸ்ட். ஓகே. இல்லை ஒன்று நாங்கள். ஸோ ஓகே. நாங்கள் தான் குர்கான் பேஸ்ட் தான் டெல்லி பேஸ்ட். 4 கம்பெனியுமே கம்யூனிட்டி மாடல், 4 கம்பெனியுமே சீனியர் சிட்டிசன்ஸ், 4 கம்பெனியுமே சர்வீஸில் இருந்து 4 கம்பெனியுமே கம்யூனிட்டிக்கு மாறணும். ம். மிச்சம் எல்லாருமே ஹிந்தி ஸ்பீக்கிங் கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் தே ஹேவ் த கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம். ம். நாங்கள் மட்டும்தான் வர்னாக்குலர் லாங்குவேஜஸ்க்கு வச்சுருக்கோம். ஓகே. And so my aim is to move from Tamil Nadu to Andhra, Kerala, Punjab, or like Orissa, West Bengal. கம்யூனிட்டி லாங்குவேஜஸில் வந்து இந்த ப்ரோக்ராம்ஸை எடுத்துகிட்டு போய் இன்னும் நிறையா பேர் எடுத்துகிட்டு வரணுங்கிறது தான் எனக்கு 60+ஓட விஷன். ஓகே. 60+ஓட கம்யூனிட்டி ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் வந்து இட் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்க. செம்ம ஜாலியாக ஆடுவாங்க, பாடுவாங்க. செகண்ட் அன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. எப்போ மீட் பண்ணலான்னு கேட்குறாங்க. அதனால ஓ ஒரு வாவ். ஃபிசிக்கல் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். காலையிலேருந்து நைட் வரைக்கும் குரூப்புக்கு நச்சுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. வாவ். சரியா? இன்ட்ரெஸ்டிங். வந்து குவிஸஸ் வைப்போம். ஆ. கம்யூனிட்டியில் வந்து 5 விஷயம் பண்ணுறோம். சரிங்களா? ஒன்று வந்து மென்டல் காக்னிட்டிவ் அவேர்னஸ். ஸோ ஏன்னா மென்டலாக டிப்ரெஷன் ஆகி லோன்லினஸ் ஆகும்போது, இல்லை மைண்ட் ரொம்ப ஆக்டிவாக இல்லாத போது தான் உங்களுக்கு உடம்புக்கு நிறையா வரும். ம். அதனால் டெய்லி குவிஸஸ்ஸு, பசில்ஸு, ரிடில்ஸு இதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் வந்து எனக்கு இதுக்கு கேள்வி தெரியும் அப்படின்னு சொல்லி குரூப்பில் போட மாட்டாங்க. ம். இந்த டிமிடான இருக்கிற ஆமா. வயசானவங்க வந்து தனியாக எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஓகே. இதுக்கு வந்து யாருமே பதில் சொல்லலை, இதோட பதில் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி they'll call us ஓகே. செப்பரேட்லி. அடுத்தது வந்து என்னென்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். அதுக்காக வந்து எக்ஸசைஸு, யோகா, மெடிடேஷன், ஃபிசியோதெரப்பின்னு நிறைய ப்ரோக்ராம்ஸ் அதே ஆன்லைனில் நிறையா இருக்கும். அடுத்தது வந்து டு பி ஃபார் them டு பி மோர் இண்டிபெண்டன்ட் என்ன நடக்கும்னா, நீங்கள் ஒரு நாள் போய் உங்கள் அம்மாவுக்கு வந்து இபி காசு வந்து ஆன்லைனில் கட்டி விட்ருவீங்க. ம். அடுத்த மாதம் வந்து உங்கள் அம்மா வந்து திருப்பி இபி ஆஃபீஸ்க்கு வெயிலில் நடந்து போகணுமேனு உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ம். போன மாதம் நீ ஆன்லைனில் கட்டினல, எனக்கு அந்த மாதிரி கட்டி விடுன்னு சொல்லிட்டு நீங்கள் வேலையாக இருப்பீங்க. ம். இதுமா கட்டுறேன்னு 2 தடவை சொன்னீங்கன்னா உங்கள் அம்மா கோவம் வரும். ஏன்னா ம். நம்ம வீட்டில் இருக்க வயசானவங்க வந்து கடைசி நாளுக்கெல்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க. பில்லு வந்து அடுத்த நாள் கட்டிடணும் அவங்களுக்கு. சரியா? அண்ட் ஸோ அவங்களுக்கு கோவம் வரும். நீ சொல்லு, அம்மா இன்னும் 15 நாள் இருக்குது, நான் கட்டுறேன், இன்னைக்கு 2 நாள் வேலையாக இருக்கேன்னா they won't listen. And so we want them to be more independent. And so we do a lot of teaching them tech. How to use Google Pay, how to use IRCTC, how to use Airtel app to make your payments or book your problems. அந்த டெக் இது வந்து நிறைய கற்றுக் கொடுப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம காமெடியாக இருக்கும். என்ன வேணும், என்ன கற்றுக்கணும்னு கேட்டிருந்தோம். சரியா? கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் வந்து ஷேர் சேட்டுனாங்க. ஏன்னா தன் பேரன் பேத்தி ஃபோட்டோவை போட்டு தீபாவளி கிரீட்டிங்ஸு, பொங்கல் கிரீட்டிங்ஸு, பர்த்டே கிரீட்டிங்ஸ்லாம் அனுப்பணுமா. ஓ ஓகே. சரியா? அந்த ஷேர் சேட் மீட்டிங்லாம் போட்ட போது இல்லை, அந்த ஜூமுக்கு வந்து லிமிட் இருந்துச்சு 150 பேரும் என்னமோ தானே. 200 பேர் 300 பேர்லாம் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இருங்க அடுத்த நாள் வைக்கிறோம்னு சொல்லிட்டு ஸோ தீஸ் பீப்புள் ஆர் ஸோ இன்ட்ரெஸ்டட் இன் லேர்னிங். எந்த டெக் கிளாஸ் வச்சாலும் the registration is very very high. ஓகே. And so we do the tech teaching. The fourth is we do entertainment. Singing competition, dancing competition, drawing competition, photography competition, cooking competition எல்லாமே அவங்கவுங்க வீட்டிலேருந்து வீடியோ எடுத்து பண்ணுவாங்க. ஸோ அந்த இது பண்ணுவோம். கடைசி வந்து 60+ வேலை. We help senior citizen who want to do volunteer consultation or part-time jobs find jobs of their interest. ஓகே. ஸோ இது 5 தான் இந்த கம்யூனிட்டியில் பண்ணுறோம். And so my vision is to make it whole of South India for more vernacular languages first and then go become a pan India. அதுதாங்க. ஸோ உங்களோட ஹாபீஸ் என்ன? புக் ஓகே. எனக்கு ஹாபீஸே இல்லை, பட் ஐ ரீட் அ லாட் ஆஃப் புக்ஸ். ஓகே. என்ன ஜானர் புக்ஸ் படிப்பீங்க? ஹிஸ்ட்ரி, ஓகே. ஸ்பை, எனக்கு வந்து இந்த சாண்டிலியன் ஓகே. டைப் கதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆஹா. அதனால் அந்த இப்போ வந்து உளிமகிழ் ராஜ்கமல்னு ஒருத்தர் கண்டெம்பரரியாக எழுதுறாரு. ஓகே. சாண்டிலியன் இருந்துட்டாரு, அவர் கிடையாது. பட் எனக்கு இப்போ அந்த மாதிரி அவங்களோட புக்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கிலீஷில் வந்து ஸ்பை நாவல்ஸ் நிறையா படிப்பேன், த்ரில்லர் இந்த மாதிரி. பட் அஃப்கோர்ஸ் என்னென்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு நானே வளர்த்துக்கிட்ட ஒரு ஹேபிட் வந்து பிஸ்னஸ் புக்ஸ் படிக்கிறது. ஓகே. அண்ட் ஸோ என்னென்னா என்னால் ஃபுல்லாகவே அதை படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு டைமில் நான் 2 புக் இல்லாட்டி 3 புக் வச்சுருப்பேன். அந்த பிஸ்னஸ் புக் வந்து ஒரு 2 சாப்டர் படித்து முடிச்சுட்டு அப்பா படிச்சிட்டோம், கடமைக்கு படிச்சிட்டோம்னு வச்சுட்டு வந்து ஐ வில் ரீட் மை நாவல்ஸ்.
ஓகே. அதுதான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரே ஹாபி அதுதான். ம். என்னோட Instagramல வந்து 30 நிமிஷம் லாக் இருக்கு. ஆஹா. என்னோட YouTubeல வந்து நான் பார்க்கவே மாட்டேன். ஆ. இதனால லாக் போட்டு வச்சிருக்கேன். ஆ. இப்ப என்னோட LinkedInல லாக் போட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் இன் சோஷியல் மீடியாங்கிறதுக்காக. ஐ ஓகே. டோன்ட் ஹேவ் Netflix. ஐ டோன்ட் ஹேவ் வாட் இஸ் இட் கால்ட்? Hotstar. I don't have any of those. And so I don't watch series also. ஓகே. இன்னவே அது ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் மாதிரில. பிகாஸ் ஈவன் ஐ இல்லங்க. டோன்ட் ஹேவ் டு எல்லாருமே வாட்ச். சொல்லும்போது ரொம்ப எம்பாரஸிங்கா இருக்கும். "பார்க்க மாட்டியா? இது பார்த்தது இல்லையா? அது ஆ. பார்த்தது இல்லையான்னு?" கேட்கும்போது இல்ல. ஒரு டின்னருக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன டாபிக் பேசுவாங்க? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். எல்லாத்துக்கும் அந்த சீரியஸ் பத்தி பேசுவாங்களா, ம். ரொம்ப பிளாங்கா இருக்கிறதுனால ரொம்ப 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 அசிங்கமா இருக்கும். அப்படியே ஓகே. அசிங்கமா பட்டுக்கிட்டே ச இருந்துக்க வேண்டியதான். யாஹ்! ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். எனக்கு இது ரொம்ப மிஸ் பண்ணது நான் வந்து டீனேஜ் கிளையண்ட்ஸ் வரப்போ ம், வந்துட்டு, ம். அவங்களுக்கு கனெக்டிங் ஃபேக்டரா ஆ, இப்போ ஸ்போர்ட்ஸே ஆ. எடுத்து பேசினாலும், எனக்கு தெரிஞ்சது சச்சின் ஆமா, டெண்டுல்கர் தான். அவங்க சத்தியமா. பேசுறது அந்த வேற இது. சச்சினா யார் அதுன்னு கேட்பாங்க இப்ப சமயத்துல. வேர்ல்ட் கப் நடந்துச்சுல்ல, எனக்கு அதுவே தெரியலங்க. ஆ. சரியா? அவ்ளோ எம்பாரஸிங்கா இருந்துச்சு. வேர்ல்ட் கப்ல ஜெயிச்சுட்டோமா நம்ப. ஆ. அதுவே அடுத்த நாள் தான் எனக்கு தெரியும். ஓகே. சரி, ஓகே நம்ம விளங்க மாட்டோம். பூமர் அப்படின்னு நினச்சுக்கிட்டேன். இஃப் தேர் இஸ் சம்திங் தட் அரசி ஷுட் பி ரிமெம்பர்ட் ஃபார் பை பீப்பிள், அது என்னவா இருக்கணும்னு உங்களுக்கு ஆசையா ஓ! இருக்கு? ஐவ் நெவர் தாட் ஆஃப் தட். ஐ இப்ப ஐ யோசிச்சு சொல்லுங்க எனக்கு. டோன்ட் நோ. இட்ஸ் அ வெரி, வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஐவ் நெவர் தாட் அபவுட் இட். அதனால ஓகே. எனக்கு தெரியல. ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் ஏன் கேட்டேன்னா, என்னோட ஒரு பவர்ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் ஆனது இந்த கொஸ்டின்ல தான். என்ன இப்படி இட்ஸ் ஆக்சுவலி கேட்டப்போ ஐ வெரி, வாஸ் வெரி நைஸ் பிளாங்க். கொஸ்டின். யா, தட்ஸ் ட்ரூ. இட்ஸ் அ வெரி நைஸ் கொஸ்டின். பட் ஐ ரியலி ஐ ஹேவன்ட் தாட் அபவுட் இட். நான் வேணா உங்களுக்கு 1 மாசம் கழிச்சு நான் ஆன்சர் ஓகே. சொல்றேன். டன். கண்டிப்பா. ஐ வுட் லவ் டு நோ யுவர் ஆன்சர். யா. And great. It was so nice having you here தேங்க் and யூ. answer patiently for so many of my questions. Since you are an investor, if there is somebody who is who has something that is worth investing, how can they reach out to you? Our website, Okay. if you want me to tell my website, I can tell now. It's called நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் yeah, என்னோட sure, பாட்காஸ்ட் ஷேர் பண்றப்போ sure. அதில் நான் ஷேர் அதில் பண்ணிக்கிறேன். போட்டுருங்க. அங்கே வந்து there's a form. அங்கே போயிட்டு அவங்க ஃபில் பண்ணாங்கன்னா, Yeah. அந்த ஃபார்ம் எங்களுக்கு வந்தோடனே நாங்கள் அதை பார்த்துட்டு ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் டீம் மெம்பர் வில் காண்டாக்ட் தட். Okay, perfect. Thank you so much for giving me தேங்க்ஸ். your time and நைஸ் answering all மஞ்சு. these questions யா patiently. யா. And உங்களோட ஜேர்னி இன்னும் நிறைய பேருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக தேங்க் இருக்கும் நான் யூ. நம்புகிறேன். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ. தேங்க் யூ மஞ்சு. இட் வாஸ் நைஸ் மீட்டிங் அண்ட் டாக்கிங் தேங்க் டு யூ. யூ.